அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பு இயல் 6 இதுல நம்ம வளம் பெருக அப்படிங்கிற தகடுவியாத்தினுடைய பாட்டை பார்க்க போறோம். அடுத்தது கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிறது கவர்னருடைய தொகுப்பு. அந்த தொகுப்புல இருந்து மலைச்சோறு அப்படிங்கிற பாடப்பகுதி பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமான இந்த இயல்ல முக்கியமான பகுதி கொங்கு நாட்டு வணிகம். இதுதான் வினாக்கள் அதிகப்படியான கேட்பதற்கான பாடப்பகுதியாக நம்ம பார்க்கக்கூடிய கொங்கு நாட்டு வணிகம். எனக்கு நிறைய கூற்றுகளும் மேற்கோள்களும் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது காலம் உடன் வரும் அப்படிங்கிறது கன்னிவாடி சீரங்கராயன் சிவகுமாருடைய ஒரு விரிவான பகுதி. அதுல அவ்வளவான விஷயங்கள் நமக்கு இல்லை. நமக்கு இந்த இயல்ல கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிறது அதிகப்படியான தகவல்களை கொண்ட இயல்காக நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல வளம் பெருக அப்படிங்கிறது தகடூர் யாத்திரை அந்த நூல் நமக்கு ஒரு பாடப்பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல. தகவலத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நம்மளால அறிய முடியல. அது புறத்திரட்டிலிருந்து தான் நமக்கு அந்த நூலை அறிஞ்சிக்க முடியுது. புறத்திரட்டுனா என்ன அப்படின்னா, நமக்கு பெயர் குறிப்பிடாமல் அவங்க தொகுத்து வைக்காம வச்சுட்டு போன இந்த பாடலாம் தொகுத்து கொடுப்பாங்க. அதுக்கு பேரு புறத்திரட்டுன்னு பேரு. அந்த புறத்திரட்டுல இருந்து நமக்கு இந்த தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி நமக்கு கிடைக்குது. சரி, தகடூர் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டங்களில் தகடூர் அதிகமான ஆட்சி செய்த பகுதியாக சொல்லப்படக்கூடியது. இப்போ தருமபுரியை தான் தகடூர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நூல் முழுசா நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு இல்லை. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, அது முழுசாக கொடுக்காம அங்கங்க பகுதிகளாக கடந்ததெல்லாம் தொகுத்து தான் கொடுத்துருக்காங்க. புறத்துல இருந்து நமக்கு சில பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, முழுமையாக கிடைக்கல. இந்த பாடப்பகுதியில் நமக்கு எது மாதிரியான வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பாடல் அடிகளை கொடுத்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அதுக்குரிய சொற்பொருள் அதுக்கான விளக்கங்கள் அப்படியாகத்தான் நமக்கு அந்த பாடப்பகுதி அமையும். ஒண்ணுமில்ல, ஒரு மழைப்பொழிவிலிருந்து ஆரம்பிச்சு அந்த விதைகள் எப்படியெல்லாம் வளருது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெருநீரால் வாரி சிறக்க. பெருநீரால் வாரி சிறக்க, இந்த இடத்துல வாரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்கலாம். வாரி அப்படிங்க வருவாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெருநீரால் வாரி சிறக்க, இந்த பெருநீர்கள் மழைப்பொழிவால் வருவாய் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. இருநிலத்து, இருநிலம் இரண்டு நிலம் அல்ல, இருநிலம் நான் இங்க அகன்ற நிலத்தில் வித்துன விதையெல்லாம் எஞ்சாமை நாறுக, எதுவுமே விடுபட்டு போகாம எல்லா விதைகளும் முளைவிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாரார முட்டாது மழை பெய்க, அந்த விதைகள் முட்டுவதற்கு தக்கவாறு மழை பொழிவு நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெய்வதின் ஒட்டாது கிளை பெய்க, அது மழை பொழிவு நடந்துருச்சு, விதை முளைச்சிருச்சு, அதனுடைய கிளைகளெல்லாம் வளரும்படியாக அந்த மழை பொழிவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது விதை விதைத்த போது மட்டும் பெய்தால் போதுமானதல்ல. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த மழை பொழிவு இருந்துட்டே இருந்தா தான் அந்த பயிர்கள் முழுமையாக வளர்ச்சி அடையும். நீங்க விதைக்கும் போது மழை பொழியுது, கடைசி தருவாயில மழை பெய்யல அல்ல இடையில பெய்யாம போச்சுன்னா அந்த பயிர் வீணாகி போய்விடும், நமக்கு முழுமையான விளைச்சலை தராது. அதுக்காகத்தான் அது ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்றாரு பாருங்க. அடுத்தது அக்கிளை பயில்வார் பிறைஞ்சி கதிரீன, அந்த கிளை விட்ட பயிரெல்லாம் கதிரை ஈனக்கூடிய சமயத்துல என்ன பண்ணணும், மழை பொழிவு நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அக்கதிர் ஏர்களு செல்வர் களம் நிறைக, அப்படியாக விளைந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகணும்னா களத்தில் போய் நிறைய வேண்டும். அந்த அளவுக்கு மழை பொழிவுங்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. போரெல்லாம் காவாது வைக, அந்த களத்தில் அடித்து போட்ட அந்த போர் வைக்கோலத்தான் போர்னு சொல்லுவாங்க, வைக்கோல் போர் இருக்கு இல்லையா, அது காவாது வைகி, அது காவல் எதுவும் தேவையில்லை. காவாது அப்படின்னா காவல் காக்காம அதை அங்கே நிற்ப நிலையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. போரின் உருகளும் ஓதை, ஓதை அப்படிங்கிற சொல்லி முக்கியமானது. ஓதை அப்படின்னா ஓசைன்னு அர்த்தம். போரின் உருகளும் ஓதை வெறி, வெறி அப்படிங்கிறது அளபடை, சொல்லிசை அளபடை. வெறி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன், தாகவன், தாகவன் அகன்றலை நாடு. இப்படிப்பட்ட நாடு சேர நாடு. எப்படிப்பட்ட நாடு, போரின் உருகளும் ஓதை. நம்ம போர் வைக்கிற போது அந்த வைக்கோல் போர்ல இருந்து வரக்கூடிய ஓசை இருக்கு இல்லையா, ஓதை, அந்த ஓதையை கேட்டு வெறி அப்படின்னு பயப்பட்டு அஞ்சி, பெடையோடு நாரை பிரியும், பெடை பெண் நாரையோடு இருக்கக்கூடிய நாரை பிரிஞ்சு ஓடுமா, அப்படிப்பட்ட வயல்வெளிகளை உடைய யானர், இந்த சொல் முக்கியமானது. யானர் அப்படின்னா புது வருவாய், வாரி அப்படின்னா வருவாய், யானர்ங்கிறது புது வருவாய்.
இப்படிப்பட்ட செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடாக சேர நாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவதாக நமக்கு இதுல பார்க்கணும். இது இந்த வாரிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் இந்த யானல் தகாவன் அகன்றலை நாடே இந்த பாடலடி எந்த நூல்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா தகடூர் யாத்திரையில வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓதைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், வெறி இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன, பெடை நாரையினது பெடை அப்படிங்கிறது பெண் நாரை, அதுதான் பெடைன்னு குறிப்பிடுறாங்க. வைகுக அப்படின்னா தங்குக அப்படின்னு ஒரு மீனிங் சொல்றாங்க. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இல்லாமல், ஒட்டாது அப்படின்னா ஒட்டாமல் வாட்டமின்றி, பயிர்கள் வாட்டமின்றி வளர்வதற்காக இந்த மழைப்பொழிவு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெறி அப்படின்னா அஞ்சி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படியாக இந்த பாடப்பகுதியில் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாடப்பகுதியில் நமக்கு இவ்வளவுதான். இதுக்கு மேல் நமக்கு எதுவும் இதுல கேள்விகளை கேட்க முடியாது. அடுத்தது மலைச்சோறு அப்படிங்கிறது கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற கௌரனுடைய கௌரன் அவருடைய பதிப்பு நூல் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கௌரன் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் பெருசா தகவல் எதுவும் கொடுக்கல. அவர் வந்து நூலை பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு இதனுடைய பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு மட்டும் இதெல்லாம் ஒரு நாட்டுப்புற பாடல் அமைப்பில் அமைந்த ஒரு பாட்டு இது. ஏன்னா இவர் எழுதல, நாட்டுப்புற பாடலை தொகுத்து பதிப்பிச்சு கொடுத்திருக்காரு. அது மட்டும் நமக்கு தகவலாக சொல்றாங்க. சரி, இந்த மலைச்சோறு வழிபாடு அப்படிங்கிறது எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஒரு மழை பெய்யாமல் ஒரு வறட்சியான காலகட்டத்துல நம்ம அந்த கூழ் காய்ச்சறது, கஞ்சி காய்ச்சக்கூடியதெல்லாம் சொல்லுவோம், அந்த மலை கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சமயங்கள் எப்படியான வழிபாட்டு முறைகள்லாம் அவங்க மேற்கொள்றாங்க, மழைப்பொழிவு நடப்பதற்காக வேண்டி என்னென்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யறாங்க. முதல்ல மழைப்பொழிவு இல்லாத போது எப்படி வருத்தப்படுறாங்க, அந்த வருத்தப்பட்டு மழைப்பொழிவு இல்லை அப்படின்னா அப்ப எப்படி துன்பப்படுறாங்க, அதுக்கப்புறம் மழைப்பொழிவு எப்படி நடந்துச்சு, 3 பகுதிகளாக இந்த மலைச்சோறுங்கிற பகுதி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பாடலை நம்ம அப்படியே படிச்சாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு புது கவிதை அமைப்புல அந்த பாடல் இருக்கும். இது இலக்கணம் எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு படிச்சாலே பொருள் விளங்கும். வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு, வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை. வாளியில மாவை கரைச்சு வாசல்லாம் கோலம் போட்டேன், அந்த கோலத்தை கரைப்பதற்கான மழை பெய்யல அப்படின்னு சொல்லு. கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை. அடுத்து சொல்ல பாருங்க. பானையிலே மாக்கரைச்சு பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை. பானையில மாவை கரைச்சு பாதையெல்லாம் கோலம் போட்டு வச்சேன், கொள்ளை மழை பெய்யல, கோலம் கரையல அப்படிங்கிறாங்க. கல்லு இல்லா காட்டுலதான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. கல்வி இல்லா காட்டுலதான், மேட்டாங்கல்ல கல்வில்லாத வயல்வெளிகள் தான் நாங்க என்ன பண்ணி வச்சோம், கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட கடலை செடி வாடிட்டு இருக்குது, ஒரு கனத்த மழை பெய்யலையே அப்படின்றார். முள்ளு இல்லா காட்டுலதான் முருங்கை செடி நட்டு வச்சோம், முள்ளு காட்டுல போய் நட்டு வைக்கிறோம் நாங்க, முள்ளு இல்லா காட்டுலதான் முருங்கை செடி நட்டு வச்சோம், முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யலையே பெய்யலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கருவேலங்காட்டுலதான் கனமழையே இல்லாம கருவேலம் பூக்களையே கமகமன்னு மணக்கலையே. கருவேலங்காட்டுல ஒரு கனமழை பெய்யல, அந்த மனப்பூவும் பூக்களை அதனுடைய கமகம வாசனை எங்களுக்கு வரலையே அப்படின்றார். காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமே காட்டுமல்லியும் பூக்களையே காததூரம் மணக்கலையே. காட்டுல காட்டுமல்லியும் வேலியெல்லாம் பறந்துருக்குது, ஆனா அதுல ஒரு பூவும் வைக்கல, ஏன்னா மழை பொழிவு இல்லை அப்படின்றார். மானத்தை நம்பி நாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், மானத்தை வானத்தை தான் இங்க மானத்தைன்னு சொல்றாரு. மானத்தை நம்பி நாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவம் உங்க மக்கள் பசி தீரலையே. மானம் செய்த பாவம் எங்க மக்களுடைய பசி தீரலையே. களப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்குதம்பா. களப்பையை பிடிச்சு ஓட்டக்கூடிய தம்பி அமைதியா இப்ப கை சோர்ந்து நிக்கிறான். ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. ஏற்றம் தண்ணி வயல்ல அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை இறைக்கிறது பேர் ஏற்றம் சொல்லுவோம். அந்த ஏற்றத்தை பிடிச்சு ஓட்ட வரை தம்பி இன்னைக்கு ஏங்கி நிக்கிறோம் நாங்க, மழை பெய்யல அப்படிங்கிறது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி இவ்வாறு ஒரு 3 நாள் 5 நாள் வரையும் இப்படியாக பாட்டு பாடி வழிபாடு நடத்துவாங்க. அதுக்கப்புறமும் மழை பெய்யல அப்படிங்கிற போது அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுதுவிட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை. கண்மணியே பெண்டுகளே, பெண்டுகள் பெண்களே, கனத்த மழை பெய்யவில்லை, கனத்த மழை எதுவும் பெய்யல, கதறி அழுதுட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை, கொஞ்சம் சிறிதாக ஒரு போர்ல கூட விழவில்லையே அப்படின்றாங்க.
மண் வறண்டும் நம் மாரியாத்தா இரங்கலையே, மாரியம்மன் மலைக்கு கடவுளாக சொல்லப்படக்கூடிய மாரியம்மன், மாரியாத்தா இரங்கலையே வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றுடுவோம், வாங்கடா பெண்டுகளா நாம வனவாசம் போவோம், ஊர்ல இருந்து நம்ம பிழைப்பை நிகழ்த்த முடியாதுன்னு ஒரு ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவ்வாறு பாடிக்கொண்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வீட்லயும் சோறை வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் உப்பு இல்லாத சோற்ற பானையில வாங்கிட்டு வந்து அந்த ஊர் போய் இடத்துல உட்காந்து அனைவரும் அப்படி அந்த சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுற போது அதுக்கு இறக்கப்பட்டு அந்த மழைப்பொழிவு நடப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அது சொல்றாங்க பாருங்க. அப்படி அவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிட தொடங்குற போது அந்த ஊர்ல மழை பொழியுது. பெய்யுதையா பெய்யுது, பெய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது அப்படின்றாங்க. அப்படி பாடி அவங்க சாப்பிட்டு இருக்கிற போது அப்படியாக மழை பெய்யுதையா பெய்யுது, பெய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது, ஊசி மாதிரி இப்படி காலிறங்கி உலகமெல்லாம் பெய்யுது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சீமை எங்கும் பேஞ்ச மலை செல்ல மலை பெய்யுது, சீமை எங்கும் பேஞ்ச மலை செய்ய மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக அவங்க அந்த பாட்டை பாடுவது போல இந்த பாடப்பகுதி நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாட்டுப்புற மெட்ல இந்த பாட்டை நமக்கு கொடுத்திருப்பாங்க. இப்படியாக நமக்கு இந்த பாடப்பகுதிகளில் இது மலைச்சோறு அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். மலைச்சோறு, இந்த பாட்டு மலை சம்பந்தமானது, கௌரவனுடைய பதிப்பு அப்படின்னு நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்ததாக முக்கியமான பாடம் கொங்கு நாட்டு வணிகம். இந்த கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிறதான் நமக்கு நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நம்ம வணிகம் சார்ந்து ஏதேனும் கூற்றுகள் இருக்குதா, மேற்கோள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற ஒரு பழமொழி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, திரை அலை, அலைகடல் ஓடியும் திரவியம்னா செல்வம், செல்வத்தை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வணிகங்கிறது நடந்திருக்குது. அந்த காலகட்டத்திலேயே கொங்கு நாட்டு வணிகம் எந்த அளவுக்கு சிறந்திருந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணுவது போலத்தான் நமக்கு இந்த பாடப்பகுதி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு இருக்குது வாணிகம் சார்ந்து. அது கொங்கு நாட்டு வணிகம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. தொல்காப்பியத்துல இந்த கொங்கு நாட்டை பற்றியான குறிப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, வன்புகழ் மூவர் தன் பொருள் வரைப்பு அப்படின்னு சொல்லாது. வன்புகழ் மூவர் நம்ம என்ன சொல்ல போனா இந்த கொங்கு பகுதி அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொங்கு பகுதிங்கிறது கங்கர்கள் ஆண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு தேன், மகரந்தம் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது. இந்த சேரநாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர், இந்த ஈரோடு இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொங்கு பகுதியை பற்றியான குறிப்பாக சேர பகுதியில் வந்தது. அதான் சொல்றாரு, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, 3 வேந்தர்களும் ஆட்சி பண்ணிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமது மூவேந்தருடைய ஆட்சி பகுதியிலும் கொங்கு நாடுங்கிறது வந்திருக்குது. என்ன சொல்ல போனா சேரனுடைய உறவினர்கள் தான் இந்த கங்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆட்சி பண்ணிய பகுதியாகவும் இது வெளியாக நமக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம மூவேந்தர் பற்றியான செய்திகள் வால்மீகி ராமாயணத்துல இருக்குது, மகாபாரதத்துல இருக்குது, அர்த்த சாஸ்திரம் கௌடிகளுடைய அர்த்த சாஸ்திரம் இருக்கு, அசோகை கல்வெட்டிலையும் இந்த மூவேந்தரை பற்றியான குறிப்பு இருக்குது. அப்ப இருந்தே இந்த கொங்கு நாட்டை பற்றியான குறிப்புகள் நமக்கு இதுல நம்ம தெரிய வருது. அடுத்து சேரர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, மூவேந்தர்கள்லயே சேரர்கள் வந்து ரொம்ப பழமையானவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்றோம். சோழ சேர பாண்டியர்னு சொல்றது இல்ல, பாண்டிய சேர சோழர்னு சொல்றது இல்ல, சேர சோழ பாண்டியர்கள் சொல்ற அந்த அமைப்பிலேயே அந்த வரிசை முறையிலேயே நமக்கு தெரிய வருது சேரர்கள் தான் இந்த மூவேந்தர்களையும் பழமையானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தொல்காப்பியத்துல அந்த ஒவ்வொரு அரசர்களுக்கான பூவையும் சொல்ற போது போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அரசர்களுக்கான பூவை சொல்றாங்க. போந்தை அப்படிங்கிறது பனம்பூ, இது சேரர்களுக்குரிய அடையாளப்பூ. அடுத்தது வேம்பு அப்படிங்கிறது பாண்டியர்களுக்குரிய அடையாளப்பூ. நம்ம நிர்ணயம் வேம்புகளையாத்த நூன்கால் எக்கம் அப்படிங்கிற ஒரு அடியை வச்சுக்கிட்டு அது வந்து புறநூல் அப்படின்னு சொல்லி நச்சினார் சொல்லியிருப்பார். அது ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருப்போம். அது மாதிரி ஆறுன வரும், ஆர் அப்படின்னாலும் ஆத்தி அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது சோழர்களுக்குரிய பூவாகவும் சொல்லப்படுது. இப்ப இந்த தொல்காப்பியுடைய வரிசை முறையிலேயே அவர் முதல்ல போந்தையத்தான் வைக்கிறார், சேரர்களுக்குரிய போந்தை பூவை தான் வைக்கிறார். அப்ப அதன் அடிப்படையில அவரும் இந்த சேரர்கள் தான் முதன்மையானவர்கள் பழமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றதாக நமக்கு சொல்றாங்க.
சரி, இந்த சேரனுடைய நாடு எது அப்படின்னு கேட்டா குடநாடு சொல்றாங்க. குடக்குன்னா மேற்கு, மேற்கு பக்கமாக ஆட்சி பண்ணியவர்கள் சேரர்கள். அதுவும் சொல்ல போனா கேரளம், அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி தான் தமிழகத்தினுடைய மேற்கு பகுதி. இந்த மேற்கு பகுதியை ஆட்சி பண்ணியவர்கள் சேரர்கள். அவருடைய நாடு குடநாடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்களுக்கான தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வஞ்சி நகரம், வஞ்சிமா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரருடைய தலைநகரம் வஞ்சிமா நகரம். இது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேற்கு மலை தொடர் இருக்கு இல்லையா, அது அரபிக்கடல் கலக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பேரியாற்றங்கரையில் இந்த வஞ்சிமா நகரம் இருந்ததாக ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு பண்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, வஞ்சிமா நகரத்தை தான் கருவூர் அப்படின்னு ஒரு பெயர்ல அழைக்கிறாங்க. வஞ்சிமா நகரம் தான் கரூர் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, இந்த இவனுடைய துறைமுகங்களாக நம்ம சேரனுடைய நாடு குடநாடுன்னு பார்த்தோம். அதனுடைய தலைநகரமாக வஞ்சி, அதைத்தான் கரூர் சொல்றாங்க. இந்த வஞ்சி எங்க இருந்துச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் அரபிக்கடலும் கலக்கக்கூடிய பேரியாற்றங்கரையில் இருந்ததாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. அதுதான் கரூர் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. சரி, இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா சேரநாட்டுக்குரிய துறைமுகங்களாக தொண்டி, முசிறி, காந்தலூர் 3 துறைமுகங்கள் சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமான துறைமுகம், சிறந்த துறைமுகம்னா முசிறி துறைமுகத்தை தான் நம்ம சொல்லுவோம் சேரனுடைய துறைமுகத்துல. அப்புறம் அடுத்தது இவனுடைய கொடி என்ன கொடி அப்படின்னு சொல்லி கேட்டா 3 வேந்தர்களுக்கு 3 கொடி இருக்குது. அதாவது சின்னம் இருக்குது. சேரர்களுக்கு வில் சின்னத்தை பொறித்த கொடியும், சோழர்களுக்கு புலி சின்னத்தை பொறித்த கொடியும், பாண்டியர்களுக்கு மீன் சின்னத்தை பொறித்த கொடியும் நமக்கு தெரியும். இவருடைய பூ முன்னாடி பார்த்தோம், போந்தை அப்படின்னு நான் சொன்னேன். பனம்பூ மாலையை அணிந்தவர்கள் சேரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரி, இதனுடைய எல்லை பகுதி, இலக்கியங்களை சொல்லப்படக்கூடிய எல்லை பகுதி எது கொங்கு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சேலத்தையும் கோவையையும் உள்ளடக்கியது கொங்கு நாடு அப்படின்னு பதிவு பண்றாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா அந்த மாவட்டங்களை நம்ம தனியா பார்க்கலாம். இன்றைய அப்போதைய சேலத்தையும் கோவை, ஏன்னா அப்ப சேலம் ஜில்லான்னு சொல்லுவோம். சேலம் ஜில்லாக்குள்ளதான் நமக்கு பல மாவட்டங்களுடைய நாமக்கல், தருமபுரி இதெல்லாம் சேலம் ஜில்லாக்குள்ள உள்ளடங்கியது. கோவை ஜில்லாக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஈரோடு அந்த மாதிரி எல்லாம் நீலகிரி அதெல்லாம் வரும், அப்படியாக இருக்கும். அப்பைய காலகட்டங்கள்ல இந்த 2 மாவட்டத்தை உள்ளடக்கியது. இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. நீலகிரி, அப்படி அங்கிருந்து கோயம்புத்தூர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர், அதுக்கப்புறம் ஈரோடு, அப்படியே வந்தீங்கன்னா நாமக்கல், திண்டுக்கல், அப்படியே கரூர், சேலம், இந்த பகுதியில உள்ளடக்கியதுதான் இன்றைய கொங்கு நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இது இந்த கொங்கு மண்டல சதகத்துல கார்மேக கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கொங்கு மண்டல சதகம் எழுதுகிறார். அதுல அவர் குறிப்பிடுறாரு, வடக்கு பெரும்பாலை அப்படிங்கிற ஊரை எல்லையாக கொண்டது. பெரும்பாலைங்கிறது கிட்டத்தட்ட தருமபுரியில் வரக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த பெரும்பாலைங்கிறத வடக்கு எல்லையாகவும், தெற்கு எல்லையில பழனிமலை, திண்டுக்கல்லை உடைய திண்டுக்கல் இருக்கக்கூடிய பழனிமலையையும், மேற்குல வெள்ளிமலை, இது நீலகிரி ஒட்டி கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அந்த வெள்ளிமலையையும், கிழக்கு பகுதியில மதிர்கரை அப்படிங்கிற ஊரை உள்ளடக்கியதாகவும் இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது இருந்ததாக கொங்கு மண்டல சதகத்துல கார்மேக கவிஞர் குறிப்பிடுறார். சரி, இதுல ஓடக்கூடிய ஆறுகள், இந்த நிலப்பரப்பில் ஓடக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவிரி ஆறு மிக முதன்மையான ஆறாக இந்த பகுதியில பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈரோடு மாவட்டங்கள்ல வரக்கூடிய பவானி ஆறு, அதுக்கப்புறம் நொய்யல் ஆறு, கரூர்ல வரக்கூடிய நொய்யல் ஆறு, அமராவதி ஆண்குருணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமராவதி ஆறு, இதெல்லாம் கொங்கு நாட்டுடைய மிக முக்கியமான நீர் வள ஆதாரங்களாக பார்க்கப்படக்கூடிய ஆறுகளாக நமக்கு பதிவு பண்றாங்க. சரி, பழங்கால வணிகம் இந்த நாட்டுல எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா உணவும் அந்த கைத்தொழிலும் அது சார்ந்த வணிகமும், இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு கூறாக பார்க்கப்படுது. அது நம்ம கொங்கு நாட்டுல எப்படியெல்லாம் சிறந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கடல் வணிகத்துல மிக சிறப்புற்றிருந்த நாடாக நமக்கு பார்க்கப்படுது கொங்கு நாடு. அது மட்டும் இல்லாம வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்ததாகவும் நமக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. செங்குட்டுவன், அதாவது கடல் பெறக்கோட்டிய செங்குட்டுவன், கடலில் போய் பகைகளை விரட்டி அடித்த செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவனை பற்றியான குறிப்பு இருக்குது. அதான் செங்குட்டுவனை கடல் போர் வெற்றியால் அவன் என்னன்னு சொல்லப்படுறான், கடல் பெறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்ப அந்த கடல் படையில வலிமையாகவும் அந்த கடல் சார்ந்த வணிகத்திலையும் மிகச்சிறந்த ஒரு நாடாகவும் கொங்கு நாடுங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடம்பர்கள் அப்படிங்கிற கடல் கொள்ளையர்களை அடக்கிய ஒரு விஷயத்தையும் நமக்கு இலக்கியத்துல பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம முசிறியிலிருந்து என்னென்னலாம்
இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நமக்கு இங்கிருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்றாங்க. முசிறி துறைமுகத்துல இருந்து ஏன்னா முன்னாடி பார்த்தோம் தொண்டி, முசிறி, கொற்கை இந்த மூணுமே இவங்களுக்கான துறைமுகமாக பார்த்திருப்போம். அதுல மிகச்சிறந்த துறைமுகமாக நம்ம மாற்றி சொல்லிட்டேன். முசிறி, தொண்டி, காந்தலூர் இந்த மூன்று துறைமுகங்கள் நம்ம பார்த்தோம். இந்த மூணுல முசிறி மிகச்சிறந்த துறைமுகமாக நம்ம பார்த்திருப்போம். அந்த முசிறி துறைமுகத்திலிருந்து மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணிகள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கரி, மிளகு அப்படின்னு பார்த்திருப்போம். இது மாதிரியான பொருட்கள்லாம் அங்கிருந்து நமக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இறக்குமதி செய்த பொருள்னு பாத்தீங்கன்னா பொன், தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. மென்மை மிக்க புடவைகள் அதை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகளையும் பவளம், செம்பு, கோதுமை இவையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கான வரலாற்று குறிப்புகள் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா புறநானூர்ல அதை பற்றியான குறிப்புகள் சொல்றாங்க. நீனொடு நெற்குவை மிசையம்பின் மனை மறுக்குந்து களந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியான் கரை சேர்க்குந்து அப்படிங்கிறது அடியில நமக்கு சொல்றாங்க. மீனோடு நெற்குவை, மீனையும் நெற்குவையும் மிசையம்பின் மனை மறுக்குந்து இதை கொடுத்துட்டு களந்தந்த பொற்பரிசம் அங்கிருந்து அந்த பொன்னையெல்லாம் இறக்குமதி செய்த களித்தோணி, தோணின படகு, கரை சேர்க்குந்து அப்படியான ஒரு படகு கரை சேர்ந்ததுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு புறநானூர்ல பதிவு பண்றாங்க. அந்த காலகட்டங்கள்ல விலையாக ஒரு பொருளுக்கு விலையாக எது நிர்ணயிக்கப்படுது? நான் நெல் தான் விலையாக நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு ஒரு நெல்லும் உப்பும் நேரே ஊறி கொல்லீர் எனவோ சேரிதோறும் நுவலும். இப்போ உப்பினுடைய மதிப்பு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல நெல்லுக்கு நிகராக உப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெல்லும் உப்பும் நேரே கொடி, நெல்லுக்கு நிகராக உப்பு வாங்கிக்கோங்க, இல்ல உப்புக்கு நிகராக நெல்லை கொடுங்க அப்படின்னு வணிகம் செய்யக்கூடிய ஒரு சேரிகள் இருந்துச்சு, சேர்ந்து வரக்கூடிய மக்கள் சேர்ந்து வரக்கூடிய இடம் இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த அகநானூறு நமக்கு பதிவு பண்ணுது. இப்படியாக நமக்கு சொல்றாங்க. சரி, இப்படியாக இந்த ஒட்டுமொத்தமா கொங்கு நாட்டை பத்தி பார்த்தோம். இத நம்ம பார்த்த மாவட்டங்கள் ஒரு 8 மாவட்டம் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பாடப்பகுதி கொஞ்சம் முக்கியமான பாடப்பகுதி தான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியான தனித்தனி தகவலாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சில இடங்கள்ல நமக்கு விரிவானம் வெறும் ஒரு கதையாக போயிடும், சில இடங்கள்ல விரிவானமும் உரைநடையும் நமக்கு ஒரு முக்கியமான பாடமா மாறி போயிடும். அப்படியாக இது ஒரு முக்கியமான பாடமாக தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய அந்த பகுதி தான் நமக்கு நீலகிரி உதகமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க நமக்கு தெரியும் காஃபி, முக்கியமா தேயிலை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் நமக்கு விளையுங்கிறது நமக்கு தெரியும். அதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைல மரம் அதிகமாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும் நமக்கு அந்த ஊட்டி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த தேயிலை விளைவிக்கப்படுது அப்படின்னா தேயிலை தொழிற்சாலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப தேயிலை தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாகவும் நீலகிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்துஸ்தான் புகைப்பட சுருள் தயாரிப்பு நிறுவனம் அங்கதான் இருந்தது. அதுக்கப்புறம் துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய இடமும் தைல மரத்திலிருந்து எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியும் அங்க அதிக அளவில் இருக்குது, தொழிற்சாலை இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பார்க்கிறோம். இது நம்ம ஊட்டி சார்ந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கோவம்புத்தூர் அப்படிங்கிறதா மருவி கோவை அப்படின்னு ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ஆச்சு, அப்புறம் கோவை அப்படின்னு ஆச்சு. நம்ம மொரு அப்படின்னு எதுவுமே பார்த்திருக்கோம். ஒரு பெரிய பெயருடைய சுருங்கிய வடிவம் தான் மொரு. தஞ்சாவூர் தஞ்சை ஆகிறது, திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு ஆகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சரி, இங்க மிக முக்கியமான விவசாய உற்பத்தி பொருட்கள் எது சொல்லி பார்த்தோம்னா நெல், வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள் இதெல்லாம் இங்க அதிக அளவுல பயிரிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் தான். அது பஞ்சாலைகள் அதிகமா இருக்குது, நூற்பாலைகள், அதுக்கப்புறம் மின்சார பொருட்கள் அதிகமாக, மின்சாதன பொருட்கள் அதிகமாக தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் நமக்கு அதிக அளவுல கோயம்புத்தூர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து திண்டுக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா நெல்லு, சோளம், திணை, வாழைப்பழம், காய்கறிகள்லாம் அதிக அளவு நமக்கு விளைவிக்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மலர், பூக்கள், மலர் உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய மாவட்டமாக நமக்கு திண்டுக்கல் தான் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து நாடு அப்படிங்கிறது அதிக அளவுல மலர் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. அதே போல தமிழ்நாட்டுல அதிக அளவுல மலர் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டமாக இந்த திண்டுக்கல் இருக்கு. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்ததாக இதுல பாத்தீங்கன்னா அரிசி, தேன், பூட்டு, திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவோம், பாதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரியாக அரிசி, அப்புறம் தோல் தொழிற்சாலைகள், பூட்டு தொழிற்சாலைகள் நமக்கு அதிக அளவு அங்க இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இங்க வேற ஒண்ணு அந்த மரபு சார்ந்த பொருள் பார்க்கிற போது சின்னாலப்பட்டி சுங்குடி சாலைகள், அது திண்டுக்கல்ல தான் வருது. சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஊரு, அங்க இருக்கக்கூடிய சுங்குடி சாலைகள் அது வந்து திண்டுக்கல்ல தான் வருது. இப்ப திண்டுக்கல் இதுவரையும் பார்த்த மாவட்டங்கள்ல கொஞ்சம் முக்கியமான மாவட்டமா இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஈரோடு. ஈரோடு தமிழ்நாடு அளவுல பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டத்துல 2வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு ஈரோடு தான். இங்க என்னென்ன விளைவிக்கப்படுது என்ன சில பொருட்கள் அங்க எல்லா மாவட்டங்களையும் சேமா தான் இருக்கும். நெல், நிலக்கடலை, முக்கியமா இங்க மஞ்சள் நகரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் இங்க அதிக அளவுல பயிரிடப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். மஞ்சள் சந்தை புகழ் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டமாக நமக்கு ஈரோடு இருக்குது. மஞ்சள் நகரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்க துணி, நூற்பாலைகள், எண்ணெய், சர்க்கரை தொழிற்சாலைகள், அப்புறம் அச்சு தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலை. ஏன்னு கேட்டா இது அச்சு தோல்ல வந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்துடைய 2 பக்கமும் 2 ஆறு இருக்கு. உங்களுக்கு காவிரி ஆறு ஒண்ணு ஓடுது, பவானி ஆறு ஒண்ணு ஓடுதுன்னா அந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் தோல் தொழிற்சாலைகளும் சாய தொழிற்சாலைகளும் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து திருப்பூர் பின்னலாடை நகரம், ஆயத்த ஆடை நகரம் சொல்லி பார்ப்போம். அங்கதான் அதிக அளவுல இந்த பின்னலாடை அந்த பனியன் இந்த மாதிரியான உள்ளாடைகள் இதெல்லாம் அதிக அளவுல உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டமாக நமக்கு திருப்பூர் இருக்குது. இங்கேயும் நெல், கரும்பு, பருத்தி, வாழை இதெல்லாம் அதிக அளவுல விளையுதுன்னு நம்ம பார்க்கிறோம். பின்னலாடை, ஆயத்த ஆடை மூலமாக தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாய் ஈட்டி தரக்கூடிய மாவட்டமாக நமக்கு திருப்பூர் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா அப்படிங்கிறது திருப்பூர்ல தான் தொடங்கியிருக்காங்க. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அப்படிங்கிறத உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம காங்கேயம் காளைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து உலக அளவில் புகழ்பெற்ற காளைகள். அந்த காங்கேயம் காளைகள் வளர்க்கப்படக்கூடிய மாவட்டமாக இந்த திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாமக்கல் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருக்கக்கூடிய மலைகள் பச்சை மலை, கொல்லிமலை, அதுக்கப்புறம் சேர்வராய மலை, இந்த மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக நமக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இங்கேயும் நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி, திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலக்காய் இதெல்லாம். ஏன்னா இந்த திராட்சை, ஆரஞ்சு, காஃபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொல்லிமலை பகுதிகளிலையும் பச்சை மலை பகுதிகளிலையும் அதிக அளவுல விளைவிக்கப்படுது. அதனால உங்களுக்கு இதுல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லாம முட்டைக்கோழி வளர்ப்பு, முட்டைக்கோழி, கறிக்கோழி இல்ல, கறிக்கோழி நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் உடுமலைப்பட்டி நம்ம பார்ப்போம். முட்டைக்கோழி, முட்டை உற்பத்தியில முட்டை நகரமாக நம்ம நாமக்கல்ல தான் பார்ப்போம். அப்புறம் சிமெண்ட், காகித தொழிற்சாலை, கைத்தறி நெசவு, வெண்கல பொருள்கள் அதிகமாக தயாரிக்கப்படக்கூடிய மாவட்டமாகவும் நம்ம நாமக்கல்ல பார்க்கிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த சிற்றுந்து, சரக்குந்து, லாரியும் மினி பஸ் இதக்கூடிய இதுக்கான அதிக அளவில் இயங்கக்கூடிய மாவட்டமாக நம்ம இந்த நாமக்கல் மாவட்டத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக சேலம். இது மாங்கனி நகரமாக பார்க்கப்படக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம். உங்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி தான் அதிக அளவில் விளைவிக்குது அப்படின்னாலும் கூட சேலம் தான் மாங்கனி நகரமாக பார்க்கக்கூடிய. ஏன்னா கிருஷ்ணகிரி பிரிஞ்சு போனதான், சேலத்திலிருந்து பிரிஞ்சு போனதான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது மாங்கனி நகரம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே நமக்கு வந்து ஜவ்வரிசி உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய மாவட்டமாகவும் இந்த சேலம் மாவட்டம் பார்க்குது. ஷேகோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமாக உங்களுக்கு இந்த இளம்பிள்ளை பகுதிகளுக்கு போனீங்கன்னா அந்த கைத்தறி சேலைகள் அதிக அளவுல நமக்கு கிடைக்கக்கூடிய மாவட்டமாகவும் நமக்கு இந்த சேலம் மாவட்டம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பால் பண்ணை தொழிற்சாலை, பால் பண்ணை தொழில் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டமாகவும் சேலம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி தொழிற்சாலைகள் அங்க அதிகமாக நமக்கு இருக்கிறதாக பார்க்கிறோம். அப்புறம் முலாம் பூசக்கூடிய தொழில், இந்த வெள்ளி முலாம், தங்க முலாம் பூசக்கூடிய தொழில் அதிக அளவுல நடக்கக்கூடிய மாவட்டமாகவும் பார்க்கிறோம். ஏழைகளின் ஊட்டி, ஏழைகளின் இளவரசின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடு அமைந்திருக்கக்கூடிய மாவட்டமும் நம்ம சேலம் மாவட்டம் தான். இப்படியாக இந்த சேலம் மாவட்டம் அதிக அளவுல நமக்கு சிறப்புடைய ஒன்றாகவும் இருக்குது. மாங்கனி நகரம் இதே மாங்கனி திருவிழான்னு நம்ம முன்னாடி ஒன்று பார்த்திருப்போம். மாங்கனி திருவிழா நடைபெறக்கூடிய மாவட்டம் காரைக்கால். ஏன்னா அது வந்து இந்த புனிதவதியுடைய புனிதவதி இந்த மாம்பழம் பெற்ற அந்த நிகழ்வை நினைவு கூறுறதுக்காக வைக்கக்கூடியது மாங்கனி திருவிழா அப்படின்னு பார்த்தோம். மாங்கனி நகரம் சேலம். இதில் நமக்கு குழப்பமடைய வாய்ப்பு இருக்குது. மாங்கனி திருவிழா நடைபெறக்கூடிய ஊருன்னு கேட்டா சேலம் அப்படின்னு நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா அது இல்லை. மாங்கனி திருவிழா நடைபெறக்கூடிய மாவட்டம்
காரைக்கால், ஏன்னா காரைக்கால் அம்மையார் அவங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு மாம்பழம் வந்திருக்கும். அந்த மாம்பழம் பற்றியான கதை, அந்த கதையை நினைவு கூறத்தான் இந்த மாங்கனி திருவிழாங்கிறது நடைபெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அடுத்து கரூர், இதுவும் கொங்கு நாட்டுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். வஞ்சி மாநகரம் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். வஞ்சி மாநகரத்தை தான், வஞ்சி நகரத்தை தான் கரூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆமா, இதுவே இங்க வஞ்சிமா நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. கிரேக்கர்னர் தாளம் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக, பெரும்பாலும் வணிக மையங்கள் கடற்கரையை ஒற்றி துறைமுகங்கள் இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, கரூர் தான் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பதிவிருந்தாரு தாளமி அப்படிங்கிறவர். இந்திய நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்குவாரி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக நமக்கு கரூர் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கைத்தறி, நெசவு இதெல்லாம் ஒரே மாதிரி காமனா தான் வந்துட்டு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேருந்து கட்டுமான தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய, அந்த லாரி பாடி கட்டுறது, பஸ்ஸுக்கான பாடி கட்டக்கூடிய தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அது அங்க அதிக அளவில் இருப்பதாக நம்ம பார்க்கலாம். இது நாமக்கல்ல பாக்குற போது சிற்றுந்தும் சரக்குந்தும் அதிக அளவில் இயங்குது, அதுக்கான அந்த கட்டுமான பணி நடக்குதுங்கிறத பார்த்தோம். அங்க பெரும்பாலும் கரூர்ல பேருந்து தொழிற்சாலை, பேருந்துகளுக்கான அந்த பாடி கட்டக்கூடிய அந்த தொழில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இது மட்டும் இல்லாம வேறு வேணும் இருக்கான்னு சொல்லி கேட்டா இவ்வளவுதான். நம்ம இந்த கொங்கு நாடு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு. முதல்ல ஒட்டுமொத்தமா தொகுத்து கொங்கு நாடுனா என்ன, அதனுடைய சிறப்பு என்னங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த பாடத்தை நீங்க பாக்குறது எவ்வளவு முக்கியமான பாடங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்குது. இதே மாதிரி வேற சிறப்பு பெற்ற மாவட்டங்கள், ஊர்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி முத்து நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதான் அங்கதான் முத்து அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். சிவகாசி குட்டி ஜப்பான் சொல்றோம், ஏன்னா அது நமக்கு பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். அதே மாதிரி ஜப்பான் அதிக அளவுல பட்டாசை உற்பத்தி பண்ணக்கூடியனால குட்டி ஜப்பான் அப்படின்னு சிவகாசி சொல்றாங்க. தூங்கா நகரமாக மதுரை சொல்லுவாங்க, 24/7 அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்பொழுதும் நீங்க அந்த நகரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்காங்க, தூங்கா நகரம் அப்படின்னு அதை சொல்றாங்க. அப்புறம் திருவண்ணாமலை தீப நகரம், நம்ம கார்த்திகை மாதங்கள்ல தீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறதுனால அதை தீப நகரம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையை குறிப்பிடுறாங்க. இப்படியாக நமக்கு இந்த கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற பாடம் சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு பாடமாகவும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அடுத்ததாக காலம் உடன் வரும் அப்படிங்கிற ஒரு விரிவானம், ஒரு துணை படம் தான் அது. இது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு உரையடை அந்த ஒரு கட்டுரையை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாடப்பகுதியாக விரிவானமாக நம்ம கொடுத்திருக்காங்க. சரி, இவர் யாரு? சிவகுமார் யாருன்னா திருப்பூர் இருக்கக்கூடிய கன்னிவாடி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர். இவர் ஒரு சிறுகதை புதிய எழுத்தாளராகவும் அறியப்படுறாரு. இவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது ஒண்ணு வாங்கியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவருடைய நூல்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கன்னிவாடி அவருடைய ஊர் பேருக்கு எழுதியிருக்காரு, கன்னிவாடி அப்படின்னு ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. குணச்சித்திரங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. உப்பு கடலை குடிக்கும் பூனை, உப்பு கடலை குடிக்கும் பூனை நூலாசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இப்படியாக நமக்கு இவருடைய நூல்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருடைய நூல் சம்பந்தமா தான் நமக்கு இதுல இந்த பாடல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. மற்றபடி நமக்கு இந்த காலம் உடன் வரும் அப்படிங்கிற பாடல்கள் நமக்கு பெரிய விஷயங்கள் நமக்கு எதுவும் சொல்லலாம். ஒரு நெசவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்வதாக அப்படி போயிட்டு இருக்கு. நமக்கு அதுல வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்ப இந்த இயல் சார்ந்து நமக்கு ஏதேனும் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில பேருக்கு த்ரெட் அப்படின்னா நூலு, லூம் அப்படின்னா தறி, பவர் லூம் அப்படின்னு சொல்லுவாங்க, விசைத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. டெய்ரி ஃபார்ம், டெய்ரி அப்படின்னா ஒரு பால், டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை அப்படிங்கிறதும். அடுத்து டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல், டேனிங். ஸ்டிச் பண்றது அப்படின்னா தையல், ஸ்டிச். ஃபேக்டரி ஆடை நமக்கு தெரியும். டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். அதுக்கப்புறம் ரெடிமேட் ட்ரெஸ், ரெடிமேட் ஆயத்த ஆடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இயல் சார்ந்த இவ்வளவுதான் விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். நம்ம இதுலயே நிறைய வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிக இருக்குது. ஆனா இந்த இயலை கொஞ்சம் தொடர்ந்து நமக்கு கீழே கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அந்த PDF வடிவில் நம்ம அந்த பாடக்குறிப்புகள் கொடுத்துருப்போம். அதை நீங்க தரவிறக்கம் செய்து கொண்டு படிச்சு பயனடைங்க. மேற்கொண்டும் எங்களுக்கு ஆதரவு அளிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.